பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி மக்களை காண செல்கின்ற பொழுது மக்களை தேடி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேடி மக்கள் வரக்கூடாது என்றும் தேர்தலுக்கு முன்னாலேயே நீங்கள் தேர்ந்தெடுக்க முன்னால் இப்படி பணியாற்ற வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்னாலேயே எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி தேர்தல் முடிந்த பிறகு மக்களை தேடி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர் தலைமையில் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய அன்பு தம்பி கருணா அவர்கள் அதுபோல கோபால் அவர்கள் மற்றும் இருக்கிற தம்பி மனோதர் போன்ற நம்முடைய அவைத்தலைவரான துரைசாமி அவர்கள் ஜபருல்லா போன்றவர்களோடு இந்த பகுதியில் மக்கள் குறைகளை கேட்கின்ற அந்த பணி இன்றைக்கு நிறைவாக நிறைவேற்றப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி பொறுத்தவரை அனைத்து சட்டப்பேரவை பொதுமக்களை நேரடியாக சந்தித்து குறைகளை கேட்கின்ற நிகழ்ச்சி இன்றோடு நிறைவடைகிறது. ஏறத்தாழ 6 தொகுதிகளிலும் பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்று உரிய அதிகாரிகளிடம் அனுப்பி வைக்கின்ற பணி இன்றோடு முடிகிறது. இப்படிப்பட்ட பணிகளின் போது திட்டங்களை தொகுத்து ஒவ்வொரு திட்டத்திற்கும் எந்த அளவுக்கு செலவாகும் என்பதை சரியாக கணிக்கப்பட்டு அது கணிக்கப்பட்ட தொகை அடிப்படையில் இந்த பாராளுமன்ற நிதியாண்டு இந்த பாராளுமன்ற மார்ச் 31 இருக்கிற 5 கோடி ரூபாயும் இன்றோடு 5 கோடி ரூபாயையும் 6 தொகுதிகளில் இன்றைக்கு வழங்குகிறது. இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மட்டும் 95 லட்சம் ரூபாய் இன்றைக்கு பணிக்கான நிதி இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக 5 கோடி ரூபாயும் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நல்ல செய்தியை தெரிவித்திருக்கிறது. இதேபோல பல பணிகள் அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட சில சட்டப்பேரவை முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரை பார்க்கிறார். அதிகாரிகளை தினந்தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை தொகுதிக்கு மாவட்டத்தில் பொறுத்தவரை அவர்களே நேரடியாக பல பணிகளை நேரடியாக சென்று பார்ப்பது மட்டுமல்ல, குறைகளை அறிந்து பொதுமக்களுடைய குறைகளை அறிந்து அவ்வப்போது அதிகாரிகள் சந்தித்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. மட்டுமல்ல, பாராளுமன்ற நானும் எல்லா தொகுதிகளிலுடைய சம்பந்தப்பட்ட நண்பர்கள் எல்லாம் பார்த்து குறைகளை களையிருந்து முடிவோடு மாவட்ட ஆட்சியரும் அரசு அதிகாரிகளும் இயன்றவரை நமக்கு பணிகளை ஆற்றிக் கொண்டிருந்தாலும் முழு பணி அதற்கு பிறகு அத்திவரத 2 மாதம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டது. இதற்கு இடையில் அரசு அதிகாரிகளாக தொடர்ந்து அரசு அதிகாரிகளிடம் தேர்தலுக்காக உங்களோடு சேர்ந்து நானும் பணியாற்றினேன். தேர்தலுக்கு பிறகு அந்த விவகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சீட்டை கீழ்ச்சி போடுவார தவிர அவருடைய கவனத்திற்கு சென்று விட்டால் அதை நிச்சயமாக தீர்த்து தரக்கூடிய ஒரு ஆற்றலாளர் தான் நம்முடைய நாடு. பூத் பிரச்சனை சொல்லி மனுக்கள் தந்து அந்த பிரச்சனை போக்குவது இப்போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அரசு அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற சகோதரிகளே, அனைவருக்கும் பொதுமக்கள் பிரதிநிதிகளும் இங்கே பல பேர் வந்திருக்கிறார்கள். நல்வாழ்ச்சங்கள் நண்பர்களும் வந்திருக்கலாம். Ada anak muda.